ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வல்லாரைக்கீரையோட நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு ஞாபக சக்தியை வல்லாரைக்கீரை அதிகப்படுத்துது. அதுவும் இல்லாமல் இருமல், சளி, சுவாச பிரச்சனை இது மாதிரி விஷயங்களை சரிப்படுத்தவும் வல்லாரைக்கீரை நமக்கு உதவுது. முக்கியமாக லேடிஸ்க்கு மாதவிட பிரச்சனையை சரிப்படுத்த நம்மளுக்கு வல்லாரைக்கீரை முக்கிய மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. நம்ம உடம்புல ஏற்படுற கட்டி, புண்ணு இதெல்லாம் சரிப்படுத்தவும் வல்லாரைக்கீரை நமக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் 30 வகையான நோய்களை சரிப்படுத்தக்கூடிய தன்மையை கொண்டது தான் வல்லாரைக்கீரை. இதை நம்ம சாப்பிட்றனால நமக்கு பசித்தாகமும் எடுக்கும். இப்போ நம்ம வல்லாரைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்: வெங்காயம், 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு தக்காளி, 4 பூண்டு, பட்டை மிளகாய், கொஞ்சம் சிறிதளவு புளி. நம்ம எண்ணெய் தாய்ச்ச வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். அது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பட்டை மிளகாய் சேர்த்துக்கிறோம். அது பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் 4 பூண்டு போட்டுக்கிறோம். அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா நம்ம அதை வதக்கணும். நம்ம எந்த ஒரு டிஷ் செய்கிறதா இருந்தாலும் வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்கி விடுறோம். நம்ம நார்மலாக தக்காளி சட்னி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அதில் நம்ம இந்த வல்லாரைக்கீரையை சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து வந்துட்டு அடுத்து நம்ம புளி கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டா போதும். அடுத்து நம்ம அலசி வச்சுருக்கிற வல்லாரைக்கீரையை எடுத்து அந்த வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வெங்காயம் தக்காளி அதுங்க கூட சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கிறோம். வல்லாரைக்கீரை அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும், அந்த பச்சை வாடையும் நமக்கு வராது. ஒரு மருந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வராது. சிறிதளவு நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு நம்ம ஏன் இப்பயே சேர்த்துக்கிறோம்னா அப்போ தான் அதில் உள்ள பச்சை வாடை போகும். இப்போ எல்லாம் நல்லா இதாக வந்துட்டு இப்போ இதை நம்ம ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறி வந்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். இதை நம்ம தோசை, இட்லி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். சாதம் சூடாக வடித்து அதை போட்டு சாப்பிட்டோம்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல்